ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு வியானுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம், டெய்லி என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு அவனுக்கு வந்து நான் என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஒரு சில வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த வீடியோ எந்த வீடியோ பேசினாலும் சோ 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 போயிட்டே இருக்கு. ஸோ அதனால எனக்கே சோ வருது. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா சோ சொல்லாம பேசணும். அப்படி சொன்னா டாஸ்க் இருக்கு. ஸோ நீங்களும் கவனிங்க, அவ சோ சொல்றாளான்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ சொல்லக்கூடாது. ஒன்று வந்தது ஆக்சுவலா. சரி, ஓகே. நான் சொல்லாம பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வியானுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு பப்பையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ பப்பையா நான் இது வரைக்கும் வந்து நான் வியானுக்கு வந்து நான் கொடுத்ததே கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு எப்படி நோ சோ சொல்லாம வியானுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பப்பாயா கொடுக்க போறேன். எப்படி அதை கொடுக்கறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அண்டு வந்துட்டு 6 to 7 monthsக்கு ஹெல்தியான ஃபுட்டு ஈஸியாக எப்படி நம்ம வீட்லேயே மேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ற வீடியோஸ் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நல்ல பழுத்த ஒரு பப்பாளி பழமா ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்ல பழுத்த பப்பாளி பழமா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். எப்படி யூஸ்வலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி தான். ஸோ குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்போ நல்லாவே கட் பண்ண மாதிரி, நல்லாவே பழுத்த மாதிரி. எனக்கு அந்த சொல்லனா பேசவே வர மாட்டேங்குது. நல்லாவே சொல்லக்கூடாது. நல்லாவே பழுத்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த பால்லாம் கொஞ்சம் அரிப்பு எடுக்கும். ஸோ பப்பாயா கொடுக்குறப்போ வந்துட்டு நீங்க வேற எந்த ஃபுட்டுமே வந்துட்டு புதுசா ட்ரை பண்ண வேணான்றது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஏன்னா ஒரு நாள்ல சோ மெனி டிஷ்ஷஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது அது எது சேரலன்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக நிறைய ட்ரை பண்ணாதீங்க. யூஸ்வலா கொடுக்குற டிஷ் ஒன்று, அதோட புதுசா ஒரு டிஷ் ஒன்று எடுத்துட்டேன். எனக்கு இந்த உள்ள இருக்கிறது எனக்கு சும்மாவே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த நார்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வாயில வச்சதுமே துப்பிடுவாங்க. ஸோ சாட்டர்டே வந்துட்டு நாங்கள் வந்து லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ வாங்க நம்ம நிறையா இன்ட்ராக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஸோ நம்ம நிறையா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அதுக்காக தான் வந்து லைவ் வரலான்னு. ஸோ ஒரு 3 o'clock சாட்டர்டே லைவ் வர மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலி லைவ்ல வந்து சோ பத்தி சோவா பேசலாம். சோவே கிடையாது இதுக்கப்புறம். லைவ்ல வந்து நம்ம ஜாலியா பேசலாம். ஓகேங்களா? நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நானும் நல்லா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் வெயிட் பண்றேன். அண்ட் நியூ மம்மிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுதுன்றனால கன்ஃபார்ம் எல்லாருமே வாங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்ம ரொம்ப ஜாலியாவே ஒரு ஃபேமிலியா சேர்ந்தே அந்த மாதிரி ஒரு ஜாலியாவே வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். நான் வந்து பீல் பண்ணிக்கிறேன் பப்பாயாவை. பப்பாயா தோல் வந்து நல்லாவே எடுத்துருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பழம் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த அந்த துவப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதனால இது ஃபுல்லா எப்படி அதனாலன்னு மாத்திட்டேன் நான். சூப்பர். இது ரைப்புடா இல்ல பைப்புடா? இது ரைப்புடு தான். இது நல்லாவே ரைப்புடு தான். பட் இந்த கார்னர் கொஞ்சம் தடியா இருக்கனால நானே இதை சாப்பிட மாட்டேன். யூஸ்வலாவே இந்த மாதிரி ரொம்ப எல்லோவிஷா தான் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி ரெட்டிஷா இருந்தால் தான் நானே சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து வியானுக்கும் அதே மாதிரி தான் கொடுக்க போறேன். எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்து வியானுக்கு கொடுப்பேன். இது பக்கத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுக்கறதுனால ஏன் நான் வந்துட்டு இந்த நாரை எடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த நார் வந்துட்டு கொஞ்சம் நிறைய நார் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிற ப்ராப்ளம் வந்துடும். அதுக்காக தான் எப்பயுமே பசங்களுக்கு கொடுக்குறப்போ நல்லா கிளீன் பண்ணிக்கணும், நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணிக்கணும், எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம்ல, அவங்களுக்கு எனக்கு சொல்லாம பேசுறேன், அவங்களுக்கு எப்படி அது ரியாக்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இது குட்டி குட்டியாக சாப், எனக்கு தெரிஞ்சு இது போதும் தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். நான் இந்த லைனும் எடுத்துடுறேன், எனக்கு இந்த லைனே பிடிக்காது.
ம். நம்ம வந்து இதை மிக்சியில் அடிக்க தான் போகிறோம். சாப் பண்ணிட்டு பிளெண்டரில் மாற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடவா அவனுக்கு? இல்லை போதும் தான் நினைக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஆனால் நான் மிக்சியில் இப்போ அடிக்க போகிறது இல்லை, ஏன்னா ஐயா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நான் அடித்தேன் அப்படின்னா அவ்வளோதான், அவர் எந்திரிச்சிருவார் ஐயா. ஸோ மார்னிங் வந்துட்டு அவரோட ஸ்லீப்பிங் டைம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவருக்கு ஃபீடிங். ஸோ ஃபீடிங் முடிச்சதும் அவருக்கான ஸ்லீப்பிங் டைம். ஸ்லீப் பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சதும் தான் வந்துட்டு பூவா சாப்பிடுவார், சாப்பாடு சாப்பிடுவார். அதனால தான் நான் நீங்களுமே உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பயப்படுவீங்க தான் நினைக்கிறேன். மிக்சிலாம் வச்சு தூங்குறப்ப அடிக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவீங்க தானே? நான்லாம் செம்மையாக பயப்படுவேன். இங்கே அடிச்சிட்டாங்கன்னா நான் அப்படியே போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பேன், தூங்குறானா தூங்குறானா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். அதனால நான் இதை இப்படியே வச்சிடுறேன். அவர் எந்திரிச்சதும் நம்ம பிளெண்ட் பண்ணி அவருக்கு கொடுக்குறப்போ நான் திரும்ப பேக் வரேன். ஓகேவா? அது வரைக்கும் நான் ஒரு பப்பாயா சாப்பிட போகிறேன். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை சொல்ல வந்துட்டேன் இப்போ. ஸோ காயத்ரி அவங்க வந்துட்டு ரீசெண்ட்லி அடிக்டட் டு வீடியோஸ் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்துட்டு அக்கா டெய்லி ரொட்டீன் போடுங்க அப்படின்னு காயத்ரி அவங்க தான் கேட்டிருந்தாங்க. என்னோட ஃபுல் டே ரொட்டீன் ஆக்சுவலாக என்னால் போட முடியல. ஒரு ஆஃப் டே ரொட்டீன் வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என் வீடியோஸில் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஆஃப் டே மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். என்னோட ஒரு ஃபுல் டேவோட ஒரு விளாக் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா லோகேஸ்வரி அவங்க வந்துட்டு 6 months 17 days ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து நான் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து சாப்பிடவே மாட்றான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்ததுமே ஆப்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த குழந்தையுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரைஸ் கஞ்சி தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கொடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ராகி வந்து பாலாக்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரைஸ்ன்றது யூஸ்வலாக நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடியது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றதுனால எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி அவங்களுக்கு கொடுங்க. அதை அவங்க இனிஷியலாக சாப்பிட ஆரம்பிக்கிட்டோம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் சாப்பிடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுமே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமும் கொடுத்து அவங்க சாப்பிடல அப்படின்னா ஆப்பிளோட ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் அதையும் ஸ்டீம் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்யூ லோகேஸ்வரி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கு. அடுத்து வந்துட்டு சந்தியா சேர் லிங்க் அனுப்புங்க சிஸ். கண்டிப்பாக அனுப்புகிறேன்டா. நான் சேர் லிங்க்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து போடுறேன். போட்டுட்டு நான் வீடியோலேயே அதை வந்து சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கான சேர் லிங்க் வந்துட்டு நான் போடுறேன். அதுக்கப்புறம் வேர் டிட் யூ பர்ச்சேஸ் த ஸ்டீம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு வினோ ஹலோ அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டீம் பிளேட் நான் வந்து தனியாலாம் இது பர்ச்சேஸ் பண்ணல. எனக்கு வந்து அந்த இட்லி குக்கரோட அந்த செட்டோட சேர்த்தே இது வந்து வந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அமேசானில் ஸ்டீம் பிளேட்டுன்னு போட்டாலே ஆக்சுவலாக நிறைய இதே மாதிரி ஸ்டீம் பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கமெண்ட்ஸ் ரிப்ளை. ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு ஐயோ நிறைய சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இவர் சொல்லவும் தான் எனக்கு தெரியுது ஐயோ நம்ம இவ்வளோ சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு தம்பி எந்திரிச்சிட்டான். நம்ம அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன தாங்க ஹாட் வாட்டர் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பிரஸ்ட் மில்க் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபார்முலா மில்க் வேணும்னாலும் நீங்கள் வச்சு இதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பட்டைங்க டைம் ஆள் ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. ஆமாம், ஆள் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. எப்படி இருக்கு? வாய் அடைச்சு போயிட்ட. ஸோ பப்பாயா வந்துட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்யூனிட்டி, ஆக்சுவலாக இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பப்பாயா டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு, ஆளுக்கு ஓடி வராரு. ஸோ இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு பப்பாயா சூஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். வியானுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ணுறதுக்கு வியானுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
ஸோ அவனுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன் ரைஸு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கும். அவனுக்கு தேவையான அளவு மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம். ஸோ என்ன லஞ்ச் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதை முதல் பீல் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் வித் அந்த இது கலர் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக அந்த நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் பீல் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே நல்லது குட்டி பசங்களுக்கு. 6 மந்த் பேபிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக என் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, குண்டே ஆளை, வெயிட்டே ஏறலை அப்படின்னு நிறைய மாம்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸு, அப்புறம் நேற்று என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் பண்ணியிருப்பேன். பொட்டேட்டோ ரைஸு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா ஈஸியாக வெயிட் கெயின் ஆவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் ஆக்சுவலாக இருப்பாங்க. ஸோ பொட்டேட்டோ எடுத்துட்டேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துட்டேன். 2 சைட் கார்னரும் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு நம்ம வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு இல்லைன்னா த்ரைஸ் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொடுத்துருங்க. ஒன்று பியூரியாக கொடுக்குறா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறா இருந்தாலும் சரி. நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டா கூட வெளியே போயிட்டு லைட்டாக நல்லா இருக்காங்கன்னா ஆக்சுவலாக ஈஸியாக மசிக்க முடியும். ஸோ உங்களுக்கு கையிலேயே ஈஸியாகவே அது மசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியே போறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க எடுத்துக்க வேண்டியது வந்துட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு பனானா எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ பனானாக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்கு. அது வெளியே போனா நீங்க எப்படி ஃபீட் பண்ணணும்ன்றது அதை வந்துட்டு நான் வந்துட்டு நைட் வீடியோல ஆக்சுவலா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரைஸ் வந்துட்டு நான் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். நான் இதுல எதுவுமே பெருசா ஆட் பண்ண போறது இல்ல. கார்லிக்கோ பூண்டோ எதுவுமே இல்லை. ரைஸ் அதோட இந்த கிழங்கு அவ்வளவுதான் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு அவ்வளவுதான், நம்ம இதை லாக் பண்ணிடலாம். கரெக்டா ஒரு 6 விசில் அடிச்சிச்சுன்னா இது ரெடி ஆயிடும். வியானுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடும். கரெக்டா 6 விசில் ஆயிடுச்சு. ஸோ இதை ஓபன் பண்ணிடலாம். எடுக்க முடியல. நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்ப்போமா? சும்மா கை. நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்டா என் மேலே தொங்கிட்டே இருக்க? நல்லாவே வெந்திருக்கு கிழங்கு. பையன் வந்துட்டு கீழே போட்டா கூட இருக்கவே மாட்டான், சும்மா அழுவுறான் மேல தூக்கணும்ட்டு. நல்லா வந்துட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஸ்மாஷ் பண்ணதுமே ரொம்பவே செம்மையாக இருக்கு. நானே லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இந்த எப்படி கேட்குறாங்க. தர்ஷித்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட் ஆக்சுவலாக இந்த இது என்னது ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் வந்து தர்ஷித்தோட ரொம்ப ஃபேவரேட். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் மறக்காமல் நீங்கள் லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நீங்கள் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நான் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி ரைஸ் வந்து லஞ்சுக்கு தான் நான் செஞ்சு கொடுப்பேன் இவனுக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் பீட்ரூட் ரைஸும். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்போ வந்து ஃபீட் பண்ணணும், நீங்கள் சாலிட் கொடுத்தோடனே ஃபீட் பண்ணுவீங்களா இல்லை எந்த டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு எப்படி ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம முன்னாடி சாலிட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டோம்னா அப்போவே வயிறு ஃபுல்லாகிடும். சாலிட் அவங்க நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவே நீங்கள் ஃபீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூட என்ன ஆகும்னா பசி அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வைக்க கப்புன்னு சாப்பிடுவாங்க. அது இன்னும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க. அது வந்து தொண்டை அடிச்சுக்கும் கப்புன்னு சாப்பிட்றதுனால. ஸோ மாட்ரேட்டாக இருக்கணும்.
உங்க ஃபீடிங் எப்படி இருக்கணும்னா மாடரேட்டா இருக்கணும். ஒண்ணு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். தூங்கி எந்திரிச்சதுமே நான் அவனுக்கு ஒரு சாலிட், அவன் தூக்கம் எப்படின்னா ஒரு 1/2 hour தான் தூங்குவான். 1/2 hour to 45 minutes தூங்கி எந்திரிச்சதுமே இந்த சாலிட்ஸ் அவனுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாலிட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு 1 hour கிட்ட விட்டுருவேன். மேக்ஸிமம் ஒரு 1 hour, மினிமம் 1/2 hour. 1/2 hourக்கு அப்புறம் தான் திரும்பியும் நீங்க அடுத்த ஃபீடிங் வந்து அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி கொஞ்சம் டைம் கேப் விட்டாதான் அவனுக்கு அது போய் செட்டில் ஆகணும். சாப்பிட்றது போய் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு டைம் கேப் கண்டிப்பா வேணும். அதுதான் வந்துட்டு அந்த சிஸ்டருக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு பெருசா என்னால கமெண்ட்ஸ்ல சொல்ல முடியாது, அதனாலதான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். எமி பூவா சாப்பிட்டுட்டு இருக்காரு இவரு. ஸோ நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ வந்து டின்னர் வந்து பண்ண போறோம் வியானுக்கு. நான் வியானுக்கு வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் லைட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் தான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து வெள்ளை அவுல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெள்ளை அவுல் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளுக்கு வந்துட்டு குக் ஆயிடும். நான் இதை வந்துட்டு அவனுக்கு தேவையான அளவு ஒரு பவுல்ல போட்டுக்கிறேன். இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை நல்லா வாஷ் பண்ணிக்க போறேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த ஆப்பிள் மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். அந்த ஆப்பிளை வந்துட்டு நான் வந்து பீல் பண்ணிக்கிறேன். அதுக்கு மாதிரி நான் பாதி போதும் எனக்கு, நான் பாதியா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த தோல் வந்து நல்லா பீல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நல்லா நான் கிரேட் பண்ண போறேன். இந்த மாதிரி நல்லா துருவிக்க போறேன். வந்து ஊறிடுச்சான்னு செக் பண்ணலாம். நல்லாவே ஊறிடுச்சு ஆக்சுவலா. இது வந்து அப்படியே வந்துட்டு ஒரு ஜார்ல மாத்திக்க போறேன். அண்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிளையும், ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நான் அதை வந்து ஒரு பவுல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அவுள் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு கரெக்டாக ஒரு 3 minutes கைவிடாமல் இதை கிண்னா அவ்வளோதான், டின்னர் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு, ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் இப்போ கெட்டி ஆகிடும், அதுக்காக தான். கரெக்ட். இப்போ சூடாக இருக்குப்பா, அதை நான் கொடுக்கல. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன். ஸோ ஒரு பவுலில் மாற்றி வச்சிட்டேன். சேர்ல உட்கார வச்சது வியான் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூடாக இருக்கு தங்கம், சூடாக இருக்கு தங்கம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டேட்ஸ் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போக போக நம்ம வந்துட்டு அப்படியே 6 months அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபுட்டு, ஸோ போக போக அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலாக வந்து எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே போவோம். ஸோ இதோட இந்த vlog வந்து முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி வியானோட டெய்லி ஃபுட் vlogல பார்க்கலாம். பை பை, குட் நைட்.